குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். அது ஒரு ஆன்மா, குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி. இப்போ முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வமே. குலதெய்வம் தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி சார் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்? குலதெய்வம் தெரியலைங்கிறது ஒரு முட்டாள்தனம், மூடத்தனமான ஒரு வாதம். வேற எதுக்கோ நம்ம இங்க தேடி போறவங்க அந்த ஒரு விஷயத்தை தேடினவங்க குலதெய்வம் தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு உண்மையிலேயே குலதெய்வம் தெரியலைன்னா மாந்திரிகம் உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னால அது குலதெய்வத்தை தான் கட்டு போடுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா. ஒரு கான்செப்ட் நமக்குள்ள பரவிருச்சு. நமக்கு ஒரு கெடுதல் பண்ணாக்கா குலதெய்வத்தை, அது உண்மைதான். இன்னொன்னு என்ன, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் குலதெய்வம் வந்து நிற்குமானா நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப குலதெய்வம் இப்படி சொல்லிட்டீங்க. குலதெய்வத்தை எங்க அவன் தேட ஆரம்பிக்கிறான்னா, தன்னோட வாழ்வியல் ஏற்பட தடை, பிரச்சனை, நிம்மதி இல்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை, காசு பணம் இருந்து தங்காம இருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை எதை தொட்டாலும் இக்கட்டான ஒரு நிலைமையில வந்து நிற்பான். அப்பதான் தன்னோட குலதெய்வத்தை, காசு இருக்கும் போது நீ குலதெய்வம் தெரியாது, எந்த தெய்வமும் தெரியாது, தாய் தந்தை தெரிய மாட்டாங்க. இப்போ சில பேர் வந்து பேய்ங்கிறானுங்க, பிசாசுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க போனால் அவங்கெல்லாம் முக்கியமான குலதெய்வம். காட்டேரி வந்து நம்ம என்னவா பார்க்குறோம், காட்டேரி வந்து ஒரு குட்டிச்சாத்தான் அந்த மாதிரியே நிறைய பார்க்குறோம். காட்டேரியே ஒரு குலதெய்வம். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலும் இன்னைக்கு பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசிப்பொழுது மட்டும் வணக்கம் சார். இப்போ நம்ம வந்துட்டு குலதெய்வம் பற்றி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் வந்துட்டு குலதெய்வம்காக தனியாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் ஒரு செயலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்? ஒரு குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம், அதுதான் உண்மை. இப்போ குலதெய்வங்கிறது என்ன, அது ஒரு புராண கால தெய்வம்லாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அது ஒரு ஆன்மா, ஒரு ஆத்மா, சரிங்களா. நம்ம ஒரு காக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி, நம்ம அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு உயிர் நாடி. இப்போ யாரு குலதெய்வம்னா யாரு, நம்ம கூட நம்ம இனத்துக்காக வாழ்ந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் தான் நம்மளோட குலதெய்வமே. இப்போ ஏன் இந்த குலதெய்வ வழிபாடோ இல்லை குலதெய்வத்தை நினைச்சு பார்க்கணுமோ அப்படின்னாக்கா, இப்போ உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து நீங்க நல்ல விதமா அவங்கள வச்சு நீங்க பார்த்துருக்கீங்க, கொண்டிருக்கீங்க. நாளைக்கு நீங்க வாழ்ந்துட்டீங்க. உங்கள் வாழ்வில் ஒரு சிக்கல் வருது, இல்லைன்னா ஒரு தடை வருது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னாக்கா, அந்த ஆன்மாங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, உங்களை விட்டு கொடுக்காது. உங்களுக்கு ஒரு கெடுதல் வர்றதுக்கு, கெடுபலன் வர்றதுக்கு விடாது. என்ன ஒரு கெட்டது நடந்தாலும், இப்போ உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்க விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. அந்த மாதிரி தான். இப்போ நம்ம குலதெய்வங்கிறது நம்ம குலத்துக்கான, நம்ம இனத்துக்கான ஒரு தெய்வம். இப்போ இவங்களோட வழிபாடும் சரி, அவங்கள நம்ம நினைச்சு அவங்க மனமுறை அவங்கள வேண்டும் போதும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நமக்கான நற்பலனை அவங்க கொடுப்பாங்க. நமக்கு ஒரு கெடுபலன் நடக்காம நம்ம பார்த்துக்குவாங்க. ஒரு தொழிலில் இருக்க தடை நீங்கவோ, ஒரு ஒரு பிரச்சனை நீங்கவோ, குடும்பத்தில் நிம்மதி இருக்கவோ, இதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால தான் குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வங்கிறது நம்மளோட முன்னோர்கள். முன்னோர்களை நினைச்சு பாருங்க. தினமும் காலையில சாமி கும்பிடும்போது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்து தெரியாம என்னோட முன்னோர்களை நான் மறந்துருப்பேன். எனக்கு நீங்க கூட நின்று வழிகாட்டுங்க. இது வரைக்கும் நான் தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட தாய் தந்தையை வணங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த தெய்வத்தை நீ கும்பிட்றதுனாலும் நீ கும்பிடு. அதுதான் சிறந்த வழிபாட்டுக்கான ஒரு உதாரணம். இதுதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. அதோட தாற்பயம் சிம்பிளா சொன்னேன், இவ்வளவுதான். இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி சார் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த குலதெய்வம் இதை நம்ம பேச போனால் நம்ம ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி நம்ம பார்க்குறாங்க. குலதெய்வம் தெரியலைங்கிறது ஒரு முட்டாள்தனம், மூடத்தனமான ஒரு வாதம். இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் 10 தலைமுறையுமே வாழ்ந்துட போகிறது கிடையாது. ஒரு 2 தலைமுறை இல்லைன்னா ஒரு 3 தலைமுறை தான் இருக்கும். உங்களோட தாத்தா பாட்டி இன்னமும் உயிரோட தான் இருக்க போகிறாங்க, இல்லை அவங்க கூட வாழ்ந்தவங்க இன்னமும் இருக்கத்தான் போகிறாங்க. நீங்கள் வாழ்ந்த ஊர் உங்கள் அப்பாவா. குலதெய்வங்கிறது என்ன, அப்பன் வழியோட அந்த யார் அந்த பரம்பரையாக என்ன தெய்வத்தை வணங்கலாங்களோ அதுதான் வரும். இப்போது நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எது, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர் எதுன்னு நாங்கள் போனீங்கன்னாவே அவங்க யாரை வணங்கினாங்கன்னு தேடி பிடிச்சாவே, இது வேறு எதுக்கோ நம்ம இங்கே தேடி போகிறவங்க அந்த ஒரு விஷயத்தை தேடினாங்கன்னு குலதெய்வம் தெரிஞ்சிடும். இல்லை எனக்கு உண்மையிலே குலதெய்வம் தெரியலைன்னா, அதுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் தினமும் காலையில் விளக்கேற்றிட்டு உங்களோட முன்னோர்களை நினச்சி நீங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், நான் மறந்துருக்கலாம். எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க, எனக்கு பக்கபலமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் தாய் தந்தரை நினச்சி நீங்கள் வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. இது போதும். இதுக்காக போய் நான் அங்கே அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், குலதெய்வத்தை தேடி போனேன் அப்படின்னா, குலதெய்வத்தெல்லாம் இங்கே யாரும் எதுக்காகவும் கண்டுபிடிச்சி சொல்கிறதில்ல.
அது சும்மா கான்செப்ட். குலதெய்வம் தெரியணும்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் தமிழ் குடியை பொறுத்த வரைக்கும் தாய் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கும். ரொம்ப ரேரு இந்த நம்ம ஆண் வழி தெய்வங்கிறது. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களோட வேண்டுதலில் தான் இருக்குது எல்லாமே. உங்ககிட்ட நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் உங்ககிட்ட எப்படினாலும் வந்து ஒட்டிக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிற நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட நோக்கம் தான் சரியாக இருக்கும். ஓகே சார். இப்ப நம்ம குலதெய்வம் அப்படின்னு பேசும்பொழுது, சார் யாருன்னா நமக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்றாங்க அப்படின்னாலும், எந்த ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னாலுமே, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது எதுவுமே உங்கள அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குலதெய்வத்துக்கும், இந்த மாதிரி மாந்திரீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாந்திரீகம் உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னாலே, அது குலதெய்வத்த தான் கட்டு போடும்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. இப்போ குலதெய்வம் அது அப்படி ஒரு கான்செப்ட் நமக்குள்ள பரவிருச்சு. நமக்கு ஒரு கெடுதல் பண்ணாக்கா குலதெய்வத்த வந்து முதல்ல தடுக்கும்னா அது உண்மைதான். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில குலதெய்வம் வந்து நிக்குமான்னா, நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப என்ன குலதெய்வம் சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல ம். நான் என்ன சொல்லிடுறேன், அதுக்கான காரணம் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில யாருமே எவனுமே அவன் அப்பா, ஆத்தாவுக்கு கஞ்சி ஊத்துறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, ஒரு மாத்திரை மருந்துக்கு உண்டானது பண்றதே கிடையாது. யார் ம். குலதெய்வம் யாரா இருக்க போறீங்க? உன்னோட பேரன் உன்னோட மகளுக்கு யாரு குலதெய்வமா இருப்பா? உன்னோட தாத்தா, பாட்டிங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்தோனயே தன்னோட மாமனார், மாமியார வீட்ட விட்டு தொரத்திடணும். இல்லைன்னா தன்னோட அப்பா, அம்மாவ வீட்ல வச்சு பார்த்துக்கக்கூடாது. ஒரு முதியோர் இல்லத்துல வச்சு பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு பெத்தவங்க அதாவது வருத்தப்பட்டு, மன வருத்தப்பட்டு, இல்லைன்னா நொந்து நூலாகி ஒருத்தங்க தன்னோட உயிர வந்து விடுறாங்க. இங்கேருந்து இந்த பூலோகத்துல இருந்து போறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆத்மாங்கிறது நொந்து நூலாகி போகும்போது, நீங்க உங்களுக்கு கூப்பிட்டோனயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அந்த ஆத்மா வந்து நின்னு வேலை செஞ்சுருமா? நீங்க அதையே படாத பாடுபடுத்தி, கொடுமைப்படுத்தி நீங்க கொல்றீங்க. அது அப்புறம் அது செத்ததுக்கப்புறம் அது சுடுகாட்டுல போய் பாலும், தேனும், மோரும் 18ஆம் நாள், 5ஆம் நாள் இது எல்லாமே பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் ஒரு வெங்காயத்துக்கு ஆக போறது கிடையாது. இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. அதுக்கப்புறம் நீ இத்தன பண்ணிட்டு எனக்கு குலதெய்வம் கட்டிட்டேன். இங்க பல பேர் வந்து என்ன நெனச்சுக்கிறாங்க, தன்னோட குலதெய்வத்த கட்டிட்டாங்க. நீ குலதெய்வத்துக்கு உண்டான மரியாதைய நீ குடுக்குறதில்ல. அதுக்கு உண்டான கடமையும் செய்றதில்ல. பெத்தவங்களுக்கு உண்டான கடமைய நீ செய்றதில்ல. அதுதான். மத்தபடி வந்து உனக்கு குலதெய்வம் வேலை செய்யாம இல்ல. நீ அவங்களுக்கு உண்டான கடமைய நீ செய்வதில்ல. அதுதான் உனக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம போயிடும். உன்னோட முன்னோர நென, உன் தாய் தந்தையர நட. குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துரும். இப்ப இன்னைக்கு இருக்க ஒரு சிலருக்கு வந்து தாய் தந்தையர் வந்து இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்றத இருக்கு. யாரா அவங்க நல்லவங்க, கெட்டவங்க அடுத்த விஷயம். உன் தாய் தந்தையருக்கு உண்டான உன்னோட கடமைய நீ செய். மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உன்னை யாரும் அசைக்கவே முடியாது. தாய் தந்தைக்கு உண்டான கடமைய நீ செஞ்சீங்கன்னா, உனக்கு யாரு கெடுதல் செய்யணும்னு நெனச்சாவே, அது முடியவே முடியாது. எந்த தாய் தந்தையரும் தன்னோட குழந்தைங்க கெட்டு போகணும்னு நெனைக்க போறது கிடையாது. தன்னோட தாத்தா, பாட்டிங்க வந்து தன்னோட பேரன், பேத்திங்க கெட்டு போகணும், அவங்க அழிஞ்சு போயிரணும், அவங்களுக்கு கெடுதல் நெனைக்க போறது. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நம்ம விதைச்சத வினையா அறுவடை பண்ண போறோம். அதனால நீங்க நல்லத விதைச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் நல்லபடியா இருந்து வேலை செய்யும். கெட்டத விதைச்சிருந்தா கண்டிப்பா இப்ப இத வந்து என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா, குலதெய்வம் வந்து வேலை செய்யும். ஆ அதாவது உங்களுக்கு யாராவது கெடுதல் நெனச்சாக்க குலதெய்வம் வந்து தடுத்துரும் அப்டி கிடையாது. உனக்கு கெடுதல் நெனச்ச ஒருத்தன் செஞ்சான்னா, கண்டிப்பா அவங்க வந்து தடுக்கலாம் மாட்டாங்க. நம்ம யோக்கியமா நடந்துக்கிட்டாக்கா, அவங்களும் நல்ல விதமா நடந்துக்குவாங்க. நம்ம கெடுதல் நெனச்சு ஒருத்தங்கள அவங்களுக்கு கேடு விளைவித்து அவங்கள கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு நல்லது நடக்குதுன்னா, இது எந்த காலத்திலும் நடக்காது. அதனால தான் மறுபடியும் சொல்றேன். உங்க தாத்தா, பாட்டியா இருந்தாலும் சரி, உங்க தாய் தந்தையரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான கடமைய செய். அவங்களுக்கு உண்டான பணிவிடை கடைசி வரைக்கும் நீ செய். இத நீ செஞ்சீனாவே, உன்னோட காலத்துக்கு உனக்கு யாரும் உன்னைய வந்து நீ மாந்திரீகத்த பண்ணி கெடுத்துட்டாங்க. எல்லாம் அத பண்ணி கெடுத்துட்டாங்கங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. நம்ம வாழ்வியல்ல ஏற்பட்ட அனைத்து இன்ப துன்பத்துக்கு நம்மளோட ஆசையும், நம்மளோட நோக்கமும் தான் காரணம். அதனால குலதெய்வத்த தூக்கி குலதெய்வம் ஓடிப்போச்சு, இல்ல குலதெய்வத்த கட்டிட்டாங்க, குலதெய்வம் எனக்கு வேலை செய்யல, இல்ல குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைங்கிறது அது முட்டாள்தனம், மூடத்தனமான பேச்சு. ஓகே சார். இப்போ அப்பன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ குலதெய்வத்தெல்லாம் வந்துட்டு மாந்திரீகத்தால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாங்களா? இல்ல குலதெய்வத்த மாந்திரீகத்தால கட்டி வைக்கலாங்கிற ஒரு பேச்சு இங்க இருக்கு. குலதெய்வத்த கட்டி வைக்கிறங்கிற அந்த கான்செப்ட்டே தப்பு. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பிடிக்காத ஒரு பொருள வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருந்து கிளம்பிருவீங்க. ம். இல்ல நம்ம போராடி பார்ப்பீங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இதுதான். குலதெய்வத்த ஓட்ட முடியும். அத கட்ட முடியாது. ஓகே. ம். குலதெய்வத்த இருக்கிற இடத்துலருந்து ஓட்ட முடியும். கட்ட முடியாது. இப்போ ஒரு சில கோவில்னா, இந்த தென் மாவட்டங்கள்ல, அந்த வட மாவட்டங்கள்ல போனாக்கா என்ன ஆகும்னா, என்ன கோயில்ல சாமி ஆடுறத என்னை கட்டிட்டாங்க. எனக்கு நான் சாமி ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இங்க புலம்ப கேட்டுருப்பேன். என்ன அப்படின்னாக்கா, அவன் பங்காளி சாமி ஆடுறான். நமக்கு அந்த இது இல்ல. ஏன்னா இவன் குறி சொல்றான். இவங்க இது பண்ணக்கூடாது. இந்த அங்காளி பங்காளி சண்டைக்குள்ள
அப்போ குலதெய்வத்தை கட்டிட்டாக்கா அந்த தெய்வத்தை கட்டிட்டோன்னா இவனுக்கு வரணும். அப்போ அந்த குலதெய்வத்தை போய் இங்கே யாரும் கட்டுறது கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது வேண்டாத ஒரு பொருளை கொண்டு வச்சுருவாங்க. அந்த சாமிங்கிறது அங்கேருந்து ஒதுங்கி நிற்கும். இதுதான் உண்மை. குலதெய்வத்தை கட்டுங்கிறது கிடையவே கிடையாது. குலதெய்வம் கட்ட இருக்குங்கிறது ஒரு சும்மா பேச்சு. குலதெய்வத்தை ஓட்டி வைக்கலாம், இல்லைன்னா ஒதுக்கி விடலாம். சரி, இப்போ இதுதான் உண்மை. அந்த இப்போ ஒதுங்கி போன குலதெய்வத்தை திருப்பி எப்படி சார் நம்ம திருப்பி நம்மளுக்கு ஃபேவரா மாத்துறது? நான் அதான் சொல்றேன் இல்லையா, நான் இப்போ நம்ம எப்படி எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். இப்போ சரி ஓகே, அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்னோட பெற்றவங்களுக்கோ என்னோட முன்னோர்களுக்கோ இல்லை என்னோட குலதெய்வம் தெரியாமலோ நான் நடந்துக்கிட்டேன். சரி ஓகே. இப்போ அடுத்து என்னோட குலதெய்வம் தெரியணும். இப்போ குலதெய்வத்தை நம்ம தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போது இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட, அதாவது இங்கே வந்து குலதெய்வங்கிறது ஜாதி வாரியாக கிடையாது, இன வாரியாக தான். அவங்கவுங்க செஞ்ச தொழில் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தெய்வங்கிறது ஒன்று இருந்தது. நீங்கள் இதை தேடினாவே உங்களோட இனத்துக்கான என்ன தெய்வங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த ஜாதிங்கிறது அதுக்கப்புறம் வந்தது தான். அவங்கவுங்க ஒரு ஒரு பாரம்பரிய வழிபாடாக அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிறது. இப்போ நான் குலதெய்வத்தை தேட போகும்போது கிட்டத்தட்ட 500க்கு மேலே குலதெய்வம் இப்போ வரைக்கும் நான் தேடி இருக்கேன். 500. இப்போ சில பேர் வந்து பேய்ங்கிறானுங்க, பிசாசுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போனால் அவங்கெல்லாம் முக்கியமான குலதெய்வங்க. இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஒரு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு காட்டேரியை வந்து நம்ம என்னவா பார்க்குறோம். காட்டேரி வந்து ஒரு குட்டிச்சாத்தான் அந்த மாதிரியான ரேஞ்சில் பார்க்குறோம். காட்டேரியும் ஒரு குலதெய்வம் தான். இங்கே பல பேருக்கு அது புரியல. அதோட பேரே வேற. அங்கே பல பேருக்கு அது புரியல. குலதெய்வங்கிறது ஒன்று இருக்கான்னா அவங்க அந்த அந்த பரம்பரைக்கு வாழையடி வாழையாக அது கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குழுக்கு இனக்குழுக்குன்னு ஒரு தெய்வங்கிறது இருக்குது. நம்ம தேடி போனால் ஆணிவேர் இனங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ என்னை கேட்டாக்கா இந்த இனத்துக்கான இது குலதெய்வம் யார், இந்த இனத்துக்கான குலதெய்வம் யாருன்னு நம்மளால் அறுதிட்டு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி நாம் தேடினதில் எனக்கு கிடைச்ச ஒரு இது. குலதெய்வம் தெரியாமல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று பண்ணலாம். நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்திட்ட தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில், இப்போ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இஷ்ட தெய்வம் எல்லாமே யாருன்னு கேட்டாக்கா வராகி தான். வராகிக்கு காலையில் ஒரு 48 நாள் இல்லைன்னா ஒரு 90 நாள் காலையில் என்ன பண்ணுற, ஒரு நீ ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு 11 ரூபா காணிக்கை எடுத்து நீ கட்டி வச்சுட்டு, அம்மா எனக்கு குலதெய்வம் ஏதோ ஒரு காரணத்தில் எனக்கு தெரியாமல் போச்சு, என்னோட குலதெய்வம் யாருன்னு காட்டி கொடு, இல்லை என்னோட குலதெய்வமாக நீ இருந்து என்னை வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ வச்சுட்டு தினமும் நீ அவல் பொறி கடலை போட்டு, அதாவது நீங்கள் அவங்களுக்கு உண்டான படையில் அவல் பொறி கடலை, ஆப்பிள், என்ன மற்ற என்னென்ன பழங்கள் வைக்க முடியுமோ மாதுளை எல்லாம் வச்சு நீ வழிபாட ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குவளை தண்ணீர் நீ வச்சு நீ எனக்கு உண்டான இதை செய், எனக்கு யாருன்னு காட்டி கொடு, இல்லை நீ என்னோட குலதெய்வம் இருந்து என்னை வழி நடத்து. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கை வேற, எனக்கு நீ இருந்து வழி நடத்தணும். இன்னும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக நான் போகணும், எனக்கு குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லை நான் என்னோட வாழ்க்கையில் நீ இப்போ இருக்கிற அந்த தடைகள் பிரச்சனைகள், அதான் சொன்னேன், இதுக்கு எல்லாத்துக்குமே நீ சம்பாதிச்சுக்கிட்ட உன்னோட வாழ்வியல் குலதெய்வத்தை எங்கே அவன் தேட ஆரம்பிக்கிறான்னா தன்னோட வாழ்வியலில் ஏற்பட தடை பிரச்சனை, அதாவது சோகம், நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, காசு பணம் இருந்து தங்காமல் இருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை எதை தொட்டாலும் இக்கட்டான ஒரு நிலைமையில் வந்து நிற்பான். அப்போ தான் தன்னோட குலதெய்வத்தை, காசு இருக்கும் போது இங்கே குலதெய்வம் தெரியாது, எந்த தெய்வமும் தெரியாது, தாய் தந்தை தெரிய மாட்டாங்க. காசு இல்லாத போது, வறுமை நம்மளை டச் பண்ணும்போது, நமக்கு பிரச்சனைகள் கூடும் போது தான் இந்த குலதெய்வத்தோட அருமை தெரிய ஆரம்பிக்கும். சரி ஓகே, நான் தவறு பண்ணிட்டேன், மனித இயல்பு. அப்போ என்ன பண்ண, நான் ஒரு புது மனிதனை நான் வாழ ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு குலதெய்வம் தெரியணும் அப்படின்னாக்கா, எங்கே நீ இப்போ திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பழனியாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இல்லை தேவிப்பட்டினத்தில் போயிட்டு, இல்லை திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே கடலில் மூழ்கி நீராடிட்டு மொட்டை போட்டுக்க. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு மொட்டை போட்டு, மொட்டை போடுறதுங்கிறது ஒரு இறந்து ஒருத்தன் புதுசாக உயிர்ப்பிக்கிறதுக்கு சமம். நான் மொட்டை போட்டுட்டு அங்கே நீ முருகனை வேண்டிட்டு நேராக வந்து நீ எங்கே இருந்த உன்னோட இஷ்ட தெய்வம், நான் மறுபடியும் ஏதோ சொல்கிறது தான், வராகி ஃபோட்டோவை வீட்டில் வச்சு காலையில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் ஒரு 11 ரூபா வெத்தலை வச்சு நீங்கள் காணிக்கை கட்டி வச்சுருங்க. ஒரு 90 நாளைக்கு, நான் 365 நாளும் விளக்கேற்றுன்னு சொல்லுவேன். உன்னால் ஒரு 90 நாளைக்கு நீ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி என்னோட குலதெய்வத்தை யாருன்னு காட்டி கொடு, இல்லை எனக்கு நீ குலதெய்வமாக இருந்து என்னைய வழி நடத்து. நான் என்னோடய வாழ்க்கையில் இனி வர தடைகள் எதுவும் இல்லாமல் நான் நல்லபடியாக நானும் எனது குடும்பமும் என்னோட வாரிசுகளும் என்னோட சந்ததியும் நல்லபடியாக வாழணும்னு வேண்டி இதை செய்ய தூப தெய்வம் காட்டி வழிபட ஆரம்பிச்சனாவே அவனோட போகும். அவனோட வாழ்வியல் அதிலிருந்து மாற ஆரம்பிக்கும். இந்த குலதெய்வத்தினால் இருக்கிற தடையும், இல்லை இந்த மூத்தவர்கள் பெற்றோர்கள்
இல்லை இந்த பெண் சாபம் இந்த மாதிரியான இருக்கிற சாபங்கள்லாம் படிப்படியாக நீங்க ஆரம்பிச்சு நிம்மதியாக இருக்கும். இது போக இன்னும் இதுக்கு மேலே நான் ஆத்மார்த்தமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சாக்கா இல்லாதவர்களுக்கு பசிப்பினியால் வாடுபவர்களுக்கு தன் கையால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் நீ கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அது ஒருத்தராக இருந்தாலும் சரி எத்தனை பேராக இருந்தாலும் சரி நீ அதை நீ செய்யலாம். அது போக வளர்பிறை திருதியை திதின்னு ஒரு நாள் வரும். அந்த அன்னைக்கு சிவனுக்கோ இல்லைன்னா வராய்க்கோ நீ வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு உன் கையால் நீ நினைச்ச வேண்டின காரியம் நினைச்ச மாதிரி நடக்கும். அந்த தேதியில நீ வேண்டிட்டு அன்னதானம் கொடு. நீ எதை நினைச்சு வேண்டியோ உன்னோட வாழ்வியல்ல மேலே வரணும்னு நினைக்கிறியோ இல்லை உன்னோட குலதெய்வம் உனக்கு தெரியணும்னு நினைக்க எதை நினைச்சு நீ செய்யறியோ அந்த காரியம் 100% நடந்தே தீரும். உன்னோட எண்ணம் நல்லதா இருந்ததுன்னா அது நடந்தே தீரும். இந்த காரியத்தை இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு பரிகாரங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது. பரிகாரங்கிறத விட இது தீர்வு. ம். சார் இப்போ சில பேர் வந்து என்னன்னா குலதெய்வ வழிபாடு தவறுறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அந்த அளவுக்கு கரெக்டா வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது தவறிட்டே இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்ல குலதெய்வத்தோட வழிபாடு தவறுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதனால தவறுதுங்கிறத விட நம்ம தவற விட்டுக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம போய் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பண்றதுல மற்றவங்க நம்ம அதை தவறு நம்ம ஒரு மெனக்கெட்டு போறதுல ஒரு சோம்பேறித்தனம். இப்போ ம். நாங்கள் ஒரு பிரியாணி வேணும் இங்கேருந்து ஆம்பூரில் போய் சாப்பிடணும்னா விருப்பப்பட்டு போய் நம்ம சாப்பிடுவோம். இல்லை இங்கே இந்த சினிமாவுக்கு போகணுன்னா எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் போய் பார்ப்போம். ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு போகணுன்னா அது ஒரு கொஞ்சம் சோம்பல். இதுதான் நீங்கள் குலதெய்வத்துக்கு போது தடுக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நினைப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அறவே இல்லாமல் போகும். அந்த போகிற காரியங்கள் எல்லாம் அங்கே போகணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். குலதெய்வம் தவறுங்கிற அந்த ஒரு கான்செப்டுங்கிறது தப்பு. வேற நமக்கு பிளாக் மேஜிக்கால பாதிக்க வந்தது மாந்திரிகத்தால செய்வினையால பாதிப்பு வந்திருந்ததுன்னா தான் குலதெய்வத்தோட அந்த இடர்பாடு போய் வழிபாடு பண்றதுல இடர்பாடுங்கிறது இருக்கும். இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு உண்டான அந்த கடமையை செய்ய மறுத்திருப்பீங்க இல்லை மறந்துருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை காட்டி கொடுக்கும். இப்போ நமக்கு குலதெய்வத்தை நம்ம கோயிலுக்கு நம்ம போகவே இல்லை, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா நீங்கள் நேர கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போயிடலாம். இல்லை அதில் போகிறல ஒவ்வொரு டைமும் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு சில பேர் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடர்பாடு வரும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது வாக்குவாதம் வம்பு வழக்குகள் வரும். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை ஏதாவது ஒரு இடர்பாடுகள் குலதெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது வருது, இல்லை அங்கே போக விடாமலே தடுக்குது அப்படின்னா அங்கே வேற ஒரு விஷயம் இருந்து நம்மளை ஆட்கொண்டு அது என்னவா இருக்கும் பிளாக் மேஜிக் மாஞ்சருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எங்கேயாவது நம்ம சம்பாதிச்சிருப்போம், அது நம்மளை போக விடாமல் தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த குலதெய்வத்தோட கட்டு உடைக்கிறது, அதாவது அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறது, இது குலதெய்வத்தோட கட்டு உடைக்கிறதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரிதலாக இருக்கும். அதுக்கு உண்டான தீர்வை நம்ம தேடினாக்கா இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் 100% இருக்கும், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் 100% இருக்கும். இது இருந்தாவே பல பிரச்சனைகள் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே சார். இப்ப நம்ம வந்துட்டு நெறைய குலதெய்வத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப பெண் தெய்வங்கள் அப்படின்னு வரும்பொழுது சார், எல்லாமே வந்துட்டு இந்த வாழ்க்கையினுடைய காரணம் வந்து நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச கர்மா தாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, இந்த இந்த ஜென்மத்துல யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அவங்க வந்துட்டு பெண் பாவத்துக்கு உள்ளானவங்க தான் இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அது உண்மையா? இப்போ பெண் சாபம் பொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டாக்கா அது உண்மைதான். இன்னைக்கு பெண் சாபம் மட்டும் இல்ல, ஆண் சாபமும் பொல்லாதுதான். பெண்ணுக்கு மட்டும்தான் சாபம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. ஆண் சாபமும் பொல்லாததுதான். கர்மா தான் இந்த நம்மளோட ம். லைஃப்பை ரோல் பண்ணுதான்னா ஆமா. ஊழ்வினை தான் நம்மளோட கர்மாங்கிறது என்ன? ஊழ்வினை தான். நம்ம செஞ்ச நல்லது நன்மை தீமை பாவ புண்ணியத்தோட இதுதானே இந்த பிறவியே. இப்ப அந்த கர்மானால என்னன்னா இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஒரு பெண் மூலியமாவோ இல்லை பல பேர் வந்து ஜோதிடம் பார்க்கும்போதோ இங்க அருள்வாக்கு கேட்கும் போதோ ஒரு பெண் சாபம் இருக்கு பெண் சாபம் இருக்கு அப்படிம்பாங்க. இங்க இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் என்னன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பெண் சாபங்கிறது வேற. இன்னைக்கு இருக்க இந்த 2000க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தவங்களுக்கு ரொம்ப ரேர் தான் அந்த பெண் சாபம் இருக்குங்கிறது. இன்னைக்கு இந்த 2000க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க ஜென்சிங்கிற அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பயலுக்கும் பெண் சாபம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இருந்தே தீரும். அவனுக்கும் ம். இல்லைங்கிற சொல்றதுக்கு வேலையே கிடையாது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சில பேர் வந்து ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவ என்ன யோகியம்மா? இவ சாபம் கொடுத்தா பழிச்சிட போதா? அந்த ம், பேசும்போது ம், அவங்களோட ம். தெனாவட்ட அந்த ஒரு இது இந்த இருக்கும். ம். இதை என்ன பழிச்சிட போதா? அப்படிங்கிற மாரி. அவளும் என் கூட சுத்துனா, இல்ல நான் என்ன அவங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு 1000 இது இருக்கும். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு பெண் அவன் நல்லவ கெட்டவங்கிறது அடுத்த விஷயம். அவ யாரா இருந்தாலும் அவ விடுற ஒரு துளி கண்ணீருக்கு கண்டிப்பா உனக்கு அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது இருந்தே தீரும்.
அவள் அழுதா இல்லை அவள் கண்ணீர் விட்டான்னா கண்டிப்பாக அதுக்கு அவள் நல்லவ கெட்டவங்கலாம் நீ அடுத்த விஷயம். நான் அந்த அந்த இதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. அவள் விடும் ஒரு துளி கண்ணீருக்கு கண்டிப்பாக நீ மட்டும் இல்லை, உன்னோட வம்சமும் உன்னோட சந்ததியும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சாபத்தை சந்திப்பீங்கன்னா கண்டிப்பாக அவள் அந்த வைரன்னு சொல்கிறதுமாங்க. கண்டிப்பாக அவள் நொந்து உன் மனசார ஒரு விஷயத்த நினச்சா இல்லை நீ கெட்டு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனைங்கிறது உனக்கு கிடைக்கும். பெண் சாபங்கிறது பொல்லாது. அது இன்னைக்கு இருக்கு இந்த 2000 இப்போ இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸு பல பேருக்கும் பெண் சாபம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இது எங்க வந்து பிரச்சனையா நிக்கும் அப்படின்னாக்கா, இப்ப நீ ஆடுற வரைக்கும் ஆடுவ. உன்னோட ரத்தம் சுண்டம்போது, நீ எத இத பண்ணியோ, அதே உன்னோட வாரிசுகளால அத நீ சந்திக்கிற மாரி இருக்கும். அது இன்னைக்கு யாரும் இன்னைக்கு அத நம்ம சொல்றது கிடையாது. எல்லாத்தையும் அவங்களுக்கு இந்த ஆண், பெண் விஷயமா அந்த இத பண்ணி தரேன். இந்த மாந்திரீகத்த அத பண்ணி தரேன். அத அப்படி இப்படின்னு இன்னைக்கு உலகம் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அது எதனால பிரச்சனை வருது? அதுலருந்து காத்துக்கிட்டீன்னா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு யாரும் படிப்படியா சொல்றது கிடையாது. நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்றத இது பண்ணிக்கங்க. மீறி போனா 2030லேருந்து 2035 காலகட்டத்தில பலரும் பெண் சாபத்தால இன்னைக்கு பெண் சாபத்துக்குன்னு இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு கடவுள நம்ம தேடணும். இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஆற தேடி அங்க ஒரு பரிகார ஸ்தலமா வச்சோம்னா, ஒரு பிரம்மாண்டமா ஓடுறதுக்கு உண்டான ஏன்னா அத்தன பேரும் பாவத்த சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அதை இந்த பாவத்தை எங்கே போனாலும் தீர்க்க முடியாது. அதுக்கான அந்த பரிகாரம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு டைம் நொந்து நூலாகி அவ ஒரு சாபத்தை விட்டான்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதனால அந்த சாபம் இல்லாத அளவுக்கு பாவத்தை செய்யாமல் வாழ்றதுக்கு என்னவோ அதை பாரு. ஓகே சார். தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.